ஏய் சந்தோஷ் எப்படி இருக்குடா? ஏய் ரேஷ்மா, நான் நல்லா இருக்கேன் ரேஷ்மா. என்னடா கொரியர்லாம் கொண்டு வந்துட்டு இந்த வேலை தான் பாக்குறியா? ஆமா ரேஷ்மா. சரி வா உள்ள வா. அம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு ரேஷ்மா. அப்புறம் என்ன வேலையெல்லாம்? இல்ல வேற வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஓகே. ஏய் நான் திறந்து தரேன், கொடு. இதுதான்டா ரொம்ப பெயினா இருந்துச்சு வயிறு வலி, அதனால தான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படியா? சரி, அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? சரி சரி, ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு தண்ணி கொடுக்குறேன், வா ஃபர்ஸ்ட் உட்காரு. ஏய் உட்கார் ரேஷ்மா. ஏய் சரி சாரி, நான் கீழே உட்காரலாமா? ஏய், உன்னோட மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லவே இல்லை. நான் வேற மேரேஜ் வர முடியல, அது ஒரு கதை. சரி நீ சொல்லு உன் மேரேஜ் பத்தி. இல்லை ரேஷ்மா, வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லும். நீ எதுக்கு என்ன விட்டு போன? சரி இப்போ கதை எதுக்கு அதை சொல்றேன், நீ சொல்லும். ஏய் எனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் தான், செம்மையா இருக்கு. சரி சரி இருக்கட்டும், சரி சொல்லு நீ மேரேஜ் பத்தி சொல்லு. நான் அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் உன் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு எனக்கும். சரி அதெல்லாம் வேணாம், நீ சொல்லு. நீ என்னை விட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் நானே சாக போகிற டைமில் என்னெல்லாம் காப்பாற்றி. சாக பொண்ணியா? எதுக்குடா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, சரி நீ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்ட, அப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல, சாக போயிட்டேன். அப்புறம் காப்பாற்றிட்டாங்க. அப்புறம் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, மண்டபம்லாம் இது பண்ணியாச்சு, எல்லாத்தையும் இன்வைட்லாம் பண்ணியாச்சு. கடைசியாக என்னன்னு தெரியல, அந்த பொண்ணோட வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. எங்கள் அப்பா வந்து சொன்னார் எந்த நகையும் வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, பொண்ணு வீடு சைடில் வேணான்றவங்க நாளைக்கு கேட்க மாட்டாங்கன்னு நினச்சோம். அப்படி இப்படி கேட்டு பேசி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் வீட்டில் பார்த்தா வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க இருந்துக்கிட்டே. ரொம்ப ப்ரெஷராக போகுதுப்பா. லவ் பண்ணது தான் செட் ஆகலை, அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான். சந்தோஷம் தான், அது என்னமோ என்கிட்ட குறை இருக்கு. என்ன தானே சொல்ற? ஏய் ரேஷ்மா, நான் இப்போ சம்பாதிக்கலடி. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இதுதான் என்னோட இது. சரி இப்போ என்னாச்சு, கல்யாணம் நின்றுச்சா? ஏய் சொல்லு என்னாச்சு? சாரிடா, ஃபேன் கொஞ்சம் மேலே, அதனால தான். என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று நைட்டு கரண்ட் போயிருச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ ஒன் சைடு உள்ள லைன் எதுவும் வரல, அதனால தானே ஃபேன் ஓடல. தப்பா எடுத்துக்காத. சார் இருந்தால் ரெடி பண்ணி மாட்டாரா? அவங்களா? அப்போ உனக்கு என்னோட லைஃப்பை பற்றி எதுவும் தெரியாதா? ஏய் எனக்கு எதுவும் தெரியாது. சரி ரேஷ்மா, சார் எங்கே இருக்காரு? உங்களுக்கு எத்தனை பசங்க? யாரை கேட்குறேன், என் வீட்டால கேட்குறியா? ஆமாம். பசங்களா? நான் என்ன சொன்னேன்? என்னாச்சு? ஏய் நான் என்ன தெரியாமல் கேட்டேனா? ரேஷு என்ன கேட்டேன் பழுவுற? சார் எங்க தானே கேட்டேன். நான் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க தெரியுமா? தெரியாது. அது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபோன் வந்தது. அம்மா பார்க்க போற அவசரத்துல பைக்ல ஸ்பீடா போகுனாங்க. நான் போகும்போதே சொல்லிதான் விட்டேன், ஒன்றும் இல்லை பார்த்து பொறுமையா போங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் வேற அப்பதான் ஸ்டார்டிங் கன்சீவா இருந்தேன், என்னால போக முடியல.
அதனால அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க மட்டும்தான் போனாங்க. போன இடத்துல பைக்ல ஸ்பீடா போயிருக்காங்க. பைக் ஸ்டாண்ட கூட ஒழுங்கா எடுக்காம போனதுனால ஸ்டாண்டு ஒரு இடத்துல தட்டி விட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சாரிடி, தெரியாம கேட்டேன். சரி, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்புறம் இந்த தாலி எப்படி? தாலி ஒரு பொண்ணுக்கு வேலிடா. உனக்கு தான் தெரியும்ல, நான் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னு. ஸோ இப்போவும் அந்த ஸ்கூல்ல தானே வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் இறந்தாலுமே மற்றவங்க பார்வை எப்படி பார்ப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. தப்பா பார்க்குறாங்கடா. நான் கொஞ்ச நாள் தாலி இல்லாம தான் போனேன். ஆனா நிறைய இடத்துல மிஸ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. போற பக்கம்லாம் என்ன கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. நான் புருஷன் இல்லைல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுறேன் பழகிறேன் அப்படிலாம். இப்ப காசுக்கு என்ன பண்ணுவா அப்படிலாம் ஒரு மாதிரி கொச்சையா பேசுறாங்கடா. அப்பதான் யோசித்தேன், தாலி ஒரு பொண்ணுக்கு வேலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இப்ப யாருமே என்ன எதுவும் பேசுறது இல்ல. என் புருஷன் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கறதுனால யாரும் பேசல. அதனாலதான் அந்த தாலி போட்டிருக்கேன். சரி, ஓகே, சாரிடி. சரி, அப்பெல்லாம் இதுல என்னடா இருக்கு சாரி கேக்குறது? இப்ப அப்படி பார்த்தா நம்மளே கல்யாணம் பண்ணிருக்கலாம் தோணுது. என்ன பண்ண, என் வீட்டுல அன்னைக்கு எங்க அம்மா அப்பா உங்ககிட்ட நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டு, ஆனா அவரும் நல்ல மனுஷன் தான், நல்லா பாத்துக்கிட்டாரு, எந்த குறையும் வைக்கல, சொல்லலைல்ல. அப்புறம் கன்சீவா இருந்தேன்னு சொன்னேன்ல, அபோர்ட் ஆயிடுச்சுடா. அவர் இறந்த அந்த அதிர்ச்சியிலேயே அபோர்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருப்பேன். இன்னைக்கு அந்த கொடுப்பனையும் இல்லை. சொல்லுவாதுடி, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. இதுல இருந்து நான் இன்னும் வெளியவே வரல. ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு வருஷம் ஆகியும் என்னால வெளியே வர முடியல. நான் எங்க போனாலும் எனக்கு அவர் ஞாபகமா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஸ்கூலுக்கு நல்லபடியா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து தானே ஆகணும். அதனால ஸ்கூல்ல விட்டா வீடு, இப்படியே தாண்டா போயிட்டு இருக்கு. மனசு ஒரு நிலையிலே இல்லை. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் சொல்லவா, உன் லைஃப் இருந்து இல்லாமல் போயிடுச்சு. என் லைஃப் இல்லவே இல்லை. சரி, ஓகே, சரி, இந்த டிப்ரெஷனில் ரொம்ப இருக்காது. உனக்கு இப்போ என்ன தோணுது, என்ன பண்ணணும்னு தோணுது? இல்லை, என்ன எங்கேயும் போனா கூட எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. புருஷன் இல்லாம இவ மட்டும் இப்ப என்ன, இவ இஷ்டத்துக்கு அங்க போறா, இங்க வரா. ஒரு நல்லது கிட்டது கூட என்னால போக முடியல. எனக்கே ஆசையா தாண்டா இருக்கு, எங்கேயாவது போய் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீடமா ரிலாக்ஸா இருந்துட்டு வரணும். யார் பேசுறது என் காதுல கேட்க கூடாது. நான் பழைய ரேஸ்மாவா இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தாண்டா இருக்கு. ஆனா சந்தோஷி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுடி. தப்பா எடுக்கலைன்னா என்னை எங்கேயாவது வெளியே கூட்டு போறியா? லூசு, கூட்டு போடான்னு சொல்லு. அப்படி இல்ல, கூட்டு போறியா? 1000 தான் இருந்தாலும் நான் உன்னோட எக்ஸ் லவர் தானே. நான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதனாலதான். நான் சொன்னா கோச்சிங் மாட்டேன். எனக்கும் கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம எல்லாமே போயிடுச்சு. உனக்கு கல்யாணம் நடந்தா இல்லாத மாதிரி இருக்கு. நீ என்ன இல்ல மொத்தம் மாதிரி நான் கேட்கறது தப்பா எடுத்துக்காத. கேட்கறேன், உனக்கு நீ இப்ப சொல்ல தேவையில்ல. நீ யோசிச்சு பொறுமையா சொன்னாலும் நீ சொல்ல வந்தது புரியுது. பட் இப்ப அதை யோசிக்கிற மனநிலையில நான் இல்ல. என்னை எங்கேயாவது வெளியே மட்டும் கூட்டு போ. கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணேன்னா போதும், அதுவே எனக்கு ஹாப்பி தான்டா. சரிடி. உண்மையில நான் இன்னைக்கு இந்த கொரியர் கொண்டு வரும்போது ரொம்ப பெயின் அதிகமா இருந்தனாலதான் சரி அதை ஆர்டர் பண்ணேன். ஆனா நீயே வந்து எனக்கு அதை கொரியர் கொண்டு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு விதத்துல உன்னை பார்த்ததே ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு நீ பாரு, ஹார்ட் பீட் அடிக்குது பாரு. என்னடி இப்படி அடிக்குது? அது உன்னை பார்த்த ஹாப்பினஸ். எனக்கும்
என்ன சொல்றது எனக்கும் தெரியல. வந்தேன். பட் கிட்டத்தட்ட நம்ம பார்த்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்ல. ஏய் 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் இல்லடா, எனக்கு மேரேஜ் பேசினதுக்கு அப்புறம் தானே நம்ம உனக்கு மேரேஜ் பேசும்போது 1 வருஷம், நீ விட்டு போனது அந்த டைம் தான். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ், ஆமா. 2.5 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா எங்க வீட்ல மேரேஜ் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்மளாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம அம்மா அப்பாக்காக சரி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு. பட் நான் உன்னை எப்படி தெரியுமா நினைச்சேன், நான் தான் நல்லா இல்லை, அவ வந்து பெருசா, நான் நினைச்சதால தான் தப்பாயிடுச்சா எனக்கு தெரியாது. இல்லடா, நான் நல்லா தான் இருந்திருப்பேன். அந்த ஆக்சிடென்ட் மட்டும் அவருக்கு ஆகலை அப்படின்னா என் லைஃப்பும் எல்லாரையும் மாதிரி குழந்தை புருஷன் அப்படின்னு நல்லா தானே இருந்திருக்கும். பட் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படிலாம் சொல்லாதடி. அந்த தலையெழுத்து தான் இப்போ ஒன்று என்னையும் பார்க்க வச்சு. நீ போய் ரெடியா? சரி, நான் புடவை கட்டிட்டு வரேன். உனக்கு புடவை நான் கட்டுறது பிடிக்கும் தானே? புடவை கட்டிட்டு வரேன். ஏய் அந்த சாரி மறந்துடாத. காலேஜ் கல்ச்சர் ஒன்று கூட்டுறாங்க. அந்த ஒரு காட்டன் புடவை தானே? சரி நான் கட்டிட்டு வரேன். கூடவே வேற கட்ட சொல்லிட்டான். டேய் சந்தோஷி, டேய் சந்தோஷி, நீ கொஞ்சம் வாயேன். இந்த வரேன் ரேஷ்மா. ஏய் என்னாச்சு? இந்த புடவை கட்டவே வரல. நீ வேற என்னை அந்த காட்டன் புடவை கட்ட சொன்ன. சரி இப்ப என்ன பண்ணணும்? இதை எடுத்து விடு ஃபர்ஸ்ட். மடிப்பு எடுத்து விடு. நல்லா இப்படி அயன் பண்ணி விட்டு இழுத்து விடு. மாதிரி புடவை எல்லாம் கட்ட முடியாதுன்னு சொன்னேன். சரி எடுத்து விடு. அன்னைக்கும் நீ தான் கட்டி விட்ட. இப்போ கரெக்டா வந்துருச்சா? அப்படியே இடுப்புல சொல்லுங்க. இல்ல எங்க இடுப்புல எடுத்து விடு.
கொஞ்சம் மடிப்பை எடுத்து விடு. இதுவுமே வர மாட்டேங்குது. இப்படி இல்லைன்னா விடு, 1 ஃபீட்ல எடுத்து விடு. ஆமால்ல, நான் எடுத்து போடுவேன். ஊக்கச்சு. ஏய், என்ன பண்ற? இல்லை ரேஷ்மா, சொல்லு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் இப்போ வெளியே போகணும் தானே கூப்பிட்டேன். இப்படிதான் கூப்பிடுறோம். சொன்னா கேளு. பிடிக்கலையா? பிடிக்கல அப்படிலாம் இல்லை, பிடிக்கும். ஆனா சொன்னா கேளு. உனக்கு பிடிக்காத அப்படிலாம் இல்லை, பிடிக்கும். ஆனா இது தப்பு. இதுல என்ன தப்பு? சந்தோஷிங்க பாரு, ஒரு நிமிஷம். நீ என்னோட லவ்வரு, அதனாலதான் நான் தைரியமா வந்து இவ்வளவு உன்னை வீட்டுல விட்டேன். இந்த மாதிரி நினைப்புல நானும் விடல, நீயும் வரல. நான் லவர் தானே. புரிஞ்சுக்கோ, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. இல்லடா, என்னதாண்டி உங்களுக்கு பிரச்சனை? ஏய், நான் கல்யாணம் ஆயிருச்சு, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படிடா இப்படி? எனக்கு வேணும். மனசுலாம் மறந்துட்டேன்னு. நான் பழச மறக்கலதான், ஆனா அதுக்காக இப்பதான் வந்த. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம ஒழுங்கா பேசல. சரி, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, வெளியே கூட்டு போன்னு தான் சொன்னேன். வெளியே போ. நீ புடவையில ஃபர்ஸ்ட் கை வைக்காத. எனக்கு வேணும்டி. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நில்லு ஒரு நிமிஷம். பிரச்சனை இல்ல, வேணும்டின்னா எடுத்தோன்னு இப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. சொல்லு, இப்படிதான் அப்ரோச் பண்ணி பிடிக்கணும், பேசணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. காலையில நான் சும்மா இருக்கும்போது முத்து முத்துட்டு போகல. அப்ப நம்ம ரெண்டு லவ்வர்டா. இன்னைக்கு அப்படி இல்ல. அப்ப நீ இருந்த, நான் இருக்கிறேன். ஏன் நான் சொல்லிட்டே இருக்கேன், உன் காதுல கேக்குதா? வெளியே போ ஃபர்ஸ்ட். அன்னைக்கு நம்ம இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை என்ன? இப்ப என்ன வெளியே தானே கூட்டு போறேன்னு சொன்ன, அப்படியே கூட்டு போயிருக்கலாம்ல. இப்ப அந்த சந்தோஷம் போச்சா? எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான்டா. மத்தவங்க வெளியே பேசினதுக்கும் நீ இப்ப உள்ள வந்து நடந்துக்கிறதுக்கு என்னடா வித்தியாசம்? உன்னை நம்பிதானே நான் பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்டேன். என்ன பாக்காத, வெளியே போ ஃபர்ஸ்ட். புருஷன் இல்லைன்னா எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதானே பாக்குறாங்க, இப்படிதானே யோசிக்கிறாங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? லவ் பண்ணது தப்பா? இல்ல அம்மா அப்பா அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு 2 பேரும் மியூச்சுவலா பேசி பிரிஞ்சு இந்த கல்யாணம் பண்ணி அவன் ஆக்ஷன்ல செத்ததுக்கு அது ஏன் தப்பா? இல்ல பழைய லவ்வர் ஆச்சே, சரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், வெளியே கூட்டு போன்னு சொன்னது தப்பா? என்னதான் யோசிக்கணும்? இந்த உலகத்துல பொண்ண எல்லாருமே அப்படித்தானே பாக்குறாங்க. பொண்ணுக்கு ஒரு தாலி வேலின்னு நினைச்சோம், ஆனா அந்த தாலியே இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் இல்ல?